guys, welcome to MayDC Vlogs. நான் உங்கள் பிரதீஷ். இன்றைக்கி வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேபிஸ் ஜிம் மேட் மாதிரி தான். அது நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இது வந்து பியானோ ஃபிட்னஸ் ரேக்குன்னு வந்து பேர் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 0 to 3 months இல்லைனா 0 to 6 months வரைக்குமே நீங்கள் குழந்தை வச்சுருந்தீங்கன்னா கையில் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு விளையாட்டு ஐட்டம் தான் அது. இது வந்து சாதாரண விளையாட்டு ஐட்டம் இல்லை. அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப விளையாடாது, இன்ட்ராக்டும் பண்ணாது, பார்க்க தான் செய்யும். கை கால் கூட அவ்வளோவா அசையாதனால நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸ் ரேக்குன்ட்டு பேபிஸ் ஜிம்னு கூட நீங்கள் சர்ச் பண்ணலாம், ஜிம் மேட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி மாடலில் வர்றது இது வந்து பியானோ வச்சது கூடவே. உங்களுக்கு இதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எப்படி வந்து இந்த மாதிரி மாதத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இன்ட்ராக்டிவாக யூஸ் பண்ணலாம், விளையாடுறதுக்கு யூஸ் ஆகணும். நான் ஆல்ரெடி அன்பாக்ஸும் பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு உள்ள பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் இது எப்படி வந்துச்சுன்னு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து நம்ம விளையாட்டு காட்டுறதுக்கு, அதுக்கு ஐ விஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம். அது போக அந்த கை கால் அசைவுறது அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ மோட்டர்னு வாங்க, நம்மளோட மசில்ஸ் மூமெண்ட் மோட்டர்லாம் வந்து ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு இந்த கேம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து பர்சனலாக எனக்கு வாங்கினேன் பேபிக்காக. ஸோ நீங்களும் அது வந்து யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒன்று இருக்குன்னு. இதுதான் அந்த இந்த பாக்ஸ்லேயே வந்துடும் உங்களுக்கு. இது ஈஸியாக எங்கேயும் கேரி பண்ணிட்டு போகலாம். நான் நிறைய இடத்துக்கு போகிறேன்னா அந்த பாக்ஸ்லேயே பேக் பண்ணிட்டே கொண்டு வந்துடுவேன். உங்களுக்கு ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். ஸோ இப்படி தான் பேசிக்கலி இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம அதை வந்து பில்ட் பண்ணணும், டிசைன் பண்ணணும். தலைமையில் இருக்கு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நான் முன்னாடியே வீடியோ இன்ட்ரோலே காட்டியிருப்பேன் இது எப்படி வரும் அவுட்புட்டுன்னு. செஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம தான் வந்து பில்ட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம குழந்தைய இந்த மேட்டில் போட்டுடலாம். அதுக்கடுத்து அதுவாக அந்த பொம்மையெல்லாம் பார்த்து விளையாடும். அது எப்படி பில்ட் பண்ணுறது, அது எப்படி விளையாட வைக்கிறது எப்படின்றத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே அவங்களே கவர் பண்ணிடுவாங்க. நான் ஒவ்வொன்றா எடுக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெயின்போ ஆர்ச் மாதிரி ஒன்று வரும். இதுதான் வந்து அதில் நம்ம அந்த பொம்மையெல்லாம் வந்து குட்டி குட்டி தொங்க விடுவாங்க. ஸோ பிறந்த குழந்தை வந்து ரொம்ப வந்து பார்க்காது. ஸோ நீங்கள் 1 month 2 monthக்கு அப்புறம் தான் அது பார்க்க ஆரம்பிக்கும். கண்ணே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படி தான் தெரியும்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. பட் இதில் தான் வந்து அந்த பொம்மை குட்டி குட்டி தொங்குறது தான் நம்ம வந்து நியூ பார்ன் பேபிஸ் வந்து பார்க்கும். நம்ம என்ன தான் விஷனாக காட்டினா ஒரு ஆளாக காட்டினாலுமே ஏதாச்சும் தொங்குது, நூல் மாதிரி ஆடுது, இதை தான் அதில் வந்து நம்ம பார்க்க வைக்க முடியும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஆர்ச் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் அந்த மாதிரி நீங்கள் நூல் பொம்மை இதெல்லாம் வந்து இப்படி கட்டி விட்டுறலாம். அதில் இதுக்கு அவங்களே லூப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லூப்லேயே வந்து நீங்கள் அந்த பொம்மையெல்லாம் கட்டி விடலாம். இந்த ஆர்ச்சை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடணும். அது ஊன்றதுக்குமே அவங்க அந்த ஜிம் மேட்டில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொரு டிவைஸாக அவங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குதுன்னு மாட்டுறதுக்கு. ஸோ இதில் வந்து நம்ம பொம்மையை தொங்க விடலாம். நெக்ஸ்ட்டு மெயின் ஐட்டம் வந்துடுது உங்களுக்கு வந்து ஜிம் மேட்டு. இதில் தான் வந்து குழந்தைய நம்ம போட போகிறோம். ஸோ ஒரு நல்ல மேட்டு தராங்க. நல்லா நம்ம சீட்டெல்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்க, பைக் சீட்டு அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல். ஹீட்டெல்லாம் ஆகாது, ரொம்ப இதாக தான் இருக்குது, லைட்டாக வாட்டர் ப்ரூஃப் மாதிரி. இது தண்ணி போட்டாலும் இப்படி ஒளிக்கிட்டு வந்துடும். கீழேயுமே உங்களுக்கு இன்னொரு லேயர் ஆஃப் பஞ்சு மாதிரி வச்சுருக்காங்க, மெத்த மாதிரி. ஸோ ஃபேனுக்கு அடியில் போட்டிங்கன்னா வேர்க்காது. ஸோ நல்லா தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு டிசைன் தான் இருக்கும் கீழே. இதை தான் ஜிம் மேட்டுன்றாங்க அவங்க. நீங்கள் இந்த அமேசான் இதில் பார்க்குறப்ப ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு பேருமே போட்டிருப்பாங்க அந்த ஒரு இது கீழே. ஸோ இதில் தான் நம்ம அதை படுக்க போட்டு கை காலை வந்து ஆட்ட வைக்க போகிறோம். ஸோ மோட்டார் சென்சரி இந்த இதெல்லாம் வந்து பேபிஸ்க்கு வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ இதுதான் அது. இதுலமே நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. இதில் கையில் வந்து லூப்பாக கொடுத்துருக்காங்க சைடில். ஸோ இந்த ஒரு அரேஞ்ச் பண்ணுறோம் பாருங்கள், அதை விட்டு நம்ம அது குழந்தை எத்தி எங்கே மூவ் ஆயிடக்கூடாதுன்னு இது வந்து பிடிச்சிக்கும் இந்த லூப்பெல்லாம். அதுக்கு தான் அந்த லூப்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா டைட்டாக நல்ல மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்கூல் பேக் மாதிரி அந்து போகிற மாதிரி மெட்டீரியல் நல்லா பார்த்தாலே தெரியுது குவாலிட்டி. ஸோ அடுத்த 2 ஐட்டம் வந்து நான் எடுக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோல்ட்ரு. இதுதான் வந்து இந்த ஜிம் மேட்டை வந்து பிடிச்சி ஹோல்டு பண்ணி வைக்க போகுது நம்ம அசையாமல் ஒரு இடத்துல. இது வந்து பிளாஸ்டிக்கில் போட்டிருக்காங்க. சும்மா 6, 7, 8, 9 அந்த மாதிரி நம்பரு ஏபிசிடியோட கண்டினியூஷன் போட்டிருக்காங்க. அது ஏன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எதுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் இப்படி ஒரு சும்மா கொடுத்துருக்காங்க, இது ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ மெயினாக வந்து இந்த ரெயின்போ இருக்குது பார்த்தீங்களா, ஆர்ச்சு. இதை வந்து இதில் தான் நம்ம சொருக போகிறோம். இதில் தான் ஊண்டி நிற்கும். இதில் சொருக்கி தான் இப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி ஃபார்ம் ஆகிரும். இந்த பேஸில் தான் அது நிற்கிது. ஸோ இதில் தான் வந்து அந்த ஜிம் மேட் இருக்கும், இந்த மேட்டு பேபி மேட்டோட படுக்க போடுற மேட்டு. இந்த மேட்டை வந்து லூப் ஹோல் வந்து இங்கே இருக்கும். அந்த ஹோலில் வந்து ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு செட்டாக அப்படி நிற்கும் தரையில். ஓகேங்களா, அதை தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். டக்குன்னு அரேஞ்ச் பண்ணிடுறேன் உங்களுக்கு. இதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டாலே பாதி முடிஞ்சிடும் வேலை. அதுக்கடுத்து நம்ம அந்த மெஷின் பியானோ செட்டை வந்து செட் பண்ணணும். பியானோ செட் எதுக்கு அதில் மியூசிக் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் அதுக்கு போகிறப்ப. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இதை வந்து சொருக்கிட்டு என்ன பண்ணணும்னா மேட்டை வந்து இதோட அட்டாச் பண்ணணும். மேட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு லூப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த லூப்பெல்லாம் எடுத்து
2 லூப் இருக்குது ஒரு சைடில். இதை வந்து இதுக்குள்ளே மாட்டி விடணும். இதில் இருக்கிற ஹோல்ஸ்க்குள்ளே அப்படி திணிச்சிங்கன்னா அதுவே வந்துடும். ஸோ அவங்களே வந்து திணிச்சிட்டு அதுக்கடுத்து வெளியே வராத மாதிரி ஒரு இங்கே எக்ஸ்ட்ரா பிட்டுக்கு துணி கொடுத்துருக்காங்க தையல் போட்டு. அது வந்து இப்படி பிடிச்சிடும் உங்களுக்கு, டீ ஷேப்பில் வந்து பிடிச்சிக்குது. இழுத்தாலும் வராது, லாக் ஆகிடும். ஸோ இது மாதிரி மிச்சத்தையும் கனெக்ட் பண்ணிடலாம். நாளையும் ஈஸி தான், பார்க்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா. ஸோ ஒன்ஸ் நம்ம செட் பண்ணிட்டோன்னா இதை வந்து நம்ம அப்படியே ஒரு இடத்துல ஒதுக்கி வச்சிடலாம், பேபிஸ் ஏரியாவில் விளையாடுற இடத்துல. அதுக்கடுத்து நம்ம திரும்பி இதை உட்காந்து அசம்பிள் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. பட் உங்களுக்கு இடம் பிரச்சனை, இடம் இது இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து ஒரு வாட்டி அசம்பிள் பண்ணி டிஸ்அசம்பிளும் பண்ணிக்கோங்க. அதான் உங்களுக்கு ஈஸி. இடம் தூங்குறப்ப நைட்டு சாயந்தரத்துக்கு மேலே பேபி தூங்கிடுச்சுன்னா இதுக்கு மேலே நீங்கள் அதை போட்டு விளையாட்டு காட்ட மாட்டிங்கன்னா திரும்பி டிஸ்அசம்பிள் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு இடம் சேவ் ஆகும் வீட்டில். இப்படி இழுத்து இப்படி விட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும். பாருங்கள், சொன்ன மாதிரி பாருங்கள், செட்டு இந்த மேட் வந்து கீழே விழுக மாட்டேது, லாக் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ச்சியும் நம்ம செட் பண்ணிட்டோம். நீ ஆர்ச்சில் வந்து நம்ம தேவையான பொம்மையெல்லாம் வந்து தொங்க விட்டுக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னென்ன உள்ளே இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் நான் தப்பாக மாட்டிட்டேன். இதுதான் ரைட்டு. இந்த பெரிய இப்போ மேட்டு வந்து இப்படி சின்னதாகுது பாருங்கள், மேலே இப்படி பெருசாகவும் கீழே வந்து இப்படி குறுகும். ஸோ பெரிய பகுதி பக்கத்தில் தான் மண்டை ஆர்ச் வரணும். சிறுசு பகுதியில் வந்து உங்களுக்கு அந்த பியானோ செட்டை மாட்டுற மாதிரி வரும். எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னா, இந்த சைடு வந்து மண்டை வந்து நீங்கள் வச்சுக்கலாம், கால் வந்து இப்படி போகிறப்ப அப்படி ஒடுக்கி தான் போகும் உங்களுக்கு கீழே மனுஷனோட கால். ஸோ பேபியோட கால் இப்படி கீழே வந்து கம்மியாக தான் வரும். ஸோ அந்த இடத்துக்கு வந்து உங்களுக்கு சின்ன பகுதி. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். நான் ஆப்போசிட்டாக பண்ணேன். ஸோ அதை அப்படியே மாற்றிக்கோங்க, ஆர்ச்சை கழட்டி. ஸோ இப்படி வரும் உங்களுக்கு அவுட்புட்டு. நடுவில் வரணும் ஆர்ச்சு. ஸோ இன்னும் பியானோ செட் இருக்குது, உங்களுக்கு அந்த பொம்மையெல்லாம் தொங்க விடலாம். அதுதான் அடுத்து காட்ட போகிறேன். ஸோ வியூவர்ஸ், இதுதான் அந்த உங்களுக்கு மொத்தமே 5 இருக்கும், 5 பொம்மை தொங்க விடலாம். ஸோ இதுதான் அந்த 5 பொம்மைகள், ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலி உங்களுக்கு 0 to 6 months 3 months இருக்கிற குழந்தை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியும்வாங்க. ஸோ இந்த மாதிரி கலர் பொம்மையெல்லாம் தெரியாது, பட் உருவமாக அது தொங்குற மாதிரி தெரியும். ஸோ ஒரு பொம்மை வரும் உங்களுக்கு, ஃபேஸெல்லாம் வச்சு அதுக்கு மேலே வந்து இப்படி ஒரு இது இருக்கும் லூப் மாதிரி. அதை வந்து இந்த கயரில் மாட்டுறதுக்கு தான். இது ஈஸியாக கழட்டிக்கலாம், இது ஈஸியாக மாட்டிக்கலாம். மாட்டுறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்குள்ளே அந்த 3 இது மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஆட்டுற மாதிரி சவுண்டு வரும். ஸோ பேபியை வந்து அதை அட்ராக்ட் பண்ணும். என்னது இப்படி சவுண்டு வருதுன்னு நீங்கள் ஆட்டிட்டு சும்மா ஆர்ச்சி இப்படி ஆட்டினீங்கன்னா இது சிலன்ட்டு நல்லா இதாகும். அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு அந்த பொம்மைக்கு எடுத்து ஒரு கண்ணாடி மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நம்ம லைட்டில் இப்படி மூவ் ஆகிறப்போ உங்களுக்கு வந்து இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு மாதிரி வெள்ளையாக லைட்டு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும், ஷைனிங்காக. ஸோ அது வந்து குழந்தைய அட்ராக்ட் பண்ணும், என்னென்னு பார்க்க வைக்கும். ஸோ அதோட மூஞ்சியுமே அதில் பார்த்துக்கலாம். அவ்வளோ பார்க்குமான்னு தெரில, ஒரு 6 months பேபி வரைக்கும். ஒரு ஆரஞ்சு கலரில் அதே பொம்மை வந்துடும், ஒரு லைட் பிங்க் கலர்லேயும் அதே பொம்மை வருது. மெயினாக அந்த ஒயிட்டில் தான் எனக்கு தெரிஞ்சு என்னோடய பேபி வந்து பர்சனலாக வந்து இதை தான் நல்லா பார்க்குறா. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியுதோ என்னமோ தெரில. மிச்சம் இதெல்லாம் வச்சு நான் விளையாட்டு காட்டியிருக்கேன், அவ்வளோவா அது வந்து பார்க்காது, ஒரு ஆப்ஜெக்டாக பார்க்கும். இதுனால் வந்து ஒரு பயந்துக்கிட்டே பார்க்கும். இதுதான் வந்து நல்லா ரெகக்னைஸ் பண்ணுது போல் இந்த பொம்மையை, ஒயிட் அண்ட் பிளாக். இதை வந்து நீங்கள் அப்போ சென்டரில் மாட்டிங்க. பேபியை நீங்கள் படுக்க வைக்கிறப்ப வந்து அது மெயினாக சென்டர் தான் பார்க்கும். இப்படி நம்மள மாதிரிலாம் திரும்பிலாம் பார்க்காது. ஸோ இதை நீங்கள் சென்டராக மாட்டினீங்கன்னா அது பேபிக்கு வந்து அட்ராக்ஷன் நிறையா இருக்கும். ஸோ இந்த பொம்மை கூட ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு ஏதோ பண்ணும், அது ட்ரை பண்ணும். நீங்களே வந்து போட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கும் அந்த மாதிரி உங்கள் பேபி பண்ணுதான்னு. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து அந்த 5 இதுலையுமே மாட்டிடுறேன். ஸோ நீங்கள் அந்த ஆர்ச்சை மட்டும் லைட்டாக ஆட்டினீங்கன்னா ஜல்னு அது சவுண்டு வர்றதை பார்த்து பேபி அதவே பார்த்துட்ருக்கோம். பார்க்க வந்து அவங்களுக்கு அந்த கையில் மோஷன் பண்ணணும், அதை பிடிக்கணும், அந்த மாதிரி ஆசையெல்லாம் உங்களுக்கு 3 monthsக்கு மேலே அந்த பேபி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது கையை இப்படி கொண்டு வந்து தொட பார்க்கும். ஸோ இதை வந்து ஃபீல் பண்ணும் அந்த பொம்மையை. அதுக்கு தான் வந்து சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. எதுவுமே வந்து பிள்ளையை அர்ட் பண்ணிடக்கூடாது பேபின்ட்டு எல்லாமே சாஃப்டாக பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. நான் இந்த எல்லாம் எஜ்ஜுமே தொட்டு பார்த்தேன், ரொம்ப கூர்மையானது எதுவுமே இல்லை. நீங்கள் சேஃபாக போடலாம் உங்கள் பேபிஸ்க்கு, நியூபார்ன் பேபிஸ்க்கு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 2 monthsக்கு அப்புறம் இதை வாங்கி போட்டால் போதும். 0 to 1 month வந்து பேபி ஒன்றும் நீங்கள் தனியாலாம் படுக்க வைக்க முடியாது, ஸ்வாடல் பண்ணி அம்மா கூடயே தான் படுத்துருக்கோம். ஸோ 2 monthsக்கு அப்புறம் அது வந்து போர் அடிக்குது பார்க்குது அப்படின்னா நீங்கள் அந்த பொம்மையை வாங்கலாம். ஸோ இது பேர் வந்து பியானோ ஃபிட்னஸ் ரேக்கு. ஸோ அடுத்து நம்ம மெயின் பியானோ மியூசிக் வர்றதுக்கு போகும். ஸோ இது வந்து விஷன்
டச்சு, அப்புறம் உங்களுக்கு ஹியரிங் சென்ஸுமே வந்து வளர்க்குறதுக்கு அந்த டாய் ரொம்ப மெயினாக யூஸ் ஆகும். ஸோ எனக்கு பர்சனலாக இது யூஸ் ஆகுது. ரொம்ப நேரம் வந்து இதை தூக்கி வச்சுட்டு இருக்குமில்ல, நீங்கள் அதை விளையாட போகணும், பசிக்க வர வைக்கணுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பியானோ ஃபிட்னஸ் ரேக்கை வந்து வாங்கி போட்டுடலாம் நீங்களும் உங்கள் வீட்டில். ஸோ அடுத்து நான் உங்களுக்கு அந்த பியானோவை மாட்டி காட்டிடுறேன். ஸோ அந்த பியானோ மியூசிக் வருது பார்த்திங்களா, அதுக்கு தனியாக நம்ம பேட்ரி வாங்கிடணும். அவங்களோட செட்டோட பேட்ரி வராது. நான் அதை அடுத்து பேட்ரி நான் ஒன்று AA பேட்ரி ஒன்று தேவைப்பட்டுச்சு வாங்கினேன். ஸோ இதுதான் வியூவர்ஸ் அந்த பியானோ. இது வந்து ஒரு பேட்ரி செட்டு. இதில் வந்து மியூசிக் வரும். ஸோ ப்ரீபில்ட்டாகவே அவங்க சில மியூசிக் வச்சுருப்பாங்க. நான் ஆன் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அது போக சும்மா அமுக்குனாலும் கீபோர்டில் வர மாதிரி ஜிங்னு அந்த கீக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்குமே வரும். ஸோ இதில் என்னென்னா மெயினாக இதை வந்து நம்ம இப்படி வைக்கிறப்ப பேபியோட தலைப்பகுதி அங்கே இருக்கும், கால் இங்கே இருக்கும். ஸோ காலை வச்சு இதில் லாக் பண்ணோன்னே கால் வந்து என்ன, இந்த பியானோவை நம்ம இதில் லாக் பண்ணோன்னா காலை வச்சுட்டு அதை பிறந்த குழந்தை என்ன பண்ணணும்னு பார்த்துருக்கீங்கன்னா 6 months வரைக்கும் காலை உதறிக்கிட்டே இருக்கும். ஸோ கையை வந்து இங்கே வந்து அடிக்கும், இங்கே வந்து பியானோவை வந்து எத்துறப்ப உங்களுக்கு வந்து அந்த கீஸை வந்து ப்ரெஸ் ஆகும், அப்போ மியூசிக் வரும். ஸோ அப்போ வந்து குழந்தைங்க வந்து என்னடா இது ஏதோ புதுசாக சவுண்டு வருதுன்ட்டு பார்ப்பாங்க. ஸோ நம்ம எத்தனை நாள் தான் வந்து சவுண்டு வருதுன்றதை ரெகக்னைஸ் பண்ணுவாங்க 6th month. ஸோ அதுக்கு தான் இது மெயினாக. ஸோ உங்களுக்கு பேட்ரி போட்டு காட்டிடுறேன் என்னென்ன ப்ரீபில்ட் சவுண்ட்ஸ் உள்ளே இருக்குன்னு. நீங்கள் அமுக்கணுன்னே பேட்ரி போட்டோன்னே கை லைட்டாக ப்ரெஸ் ஆகிடுச்சு, சவுண்டு வந்துருச்சு. இதில் ஆன் ஆஃப் சுவிட்சுமே இருக்குது. ஸோ நீங்கள் பேட்ரி போட்டு ரொம்ப உள்ளே போட்டுச்சிங்கன்னா பேட்ரி போயிடும் பயந்தீங்கன்னா ஆஃப் சுவிட்ச் இருக்கும். ஆஃபு, இது ஆன் பண்ணாலும் உங்களுக்கு அதுவே ஒரு மியூசிக் வருது. ஸோ டிஃபால்ட்டாக இப்படி வரும் ஒவ்வொரு கீக்கும். இங்கே நம்ம நார்மல் கீபோர்டு மாதிரி தான். இதை நிறையா பேர் ரொம்ப நேரம் ஏதோ ரைம்ஸ் மாதிரி பாட வைக்கணும்னா அந்த நடுவில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ ரைம்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா அப்படி ஒரு மியூசிக் வரும். ஸோ ஒவ்வொரு பட்டன்லேயுமே ஒரு பாட்டு வச்சுருப்பாங்க, ஒரு ரைம்ஸ் பாட்டு மாதிரி மியூசிக் அதுவாக பாடும். அவ்வளோதான். இந்த மோட்லேருந்து நீங்கள் வெளியே வருமே ஒவ்வொன்றும் பாடும். பேபி அந்த மியூசிக்லேயே அமைதியாக இருக்கும். இது அடுத்த மோடு. அதே பாட்டே வந்து அவங்க நம்ம அமுக்க வந்து கண்டினியூஸாக அந்த பாட்டை வந்து பாட வைக்கிறது. ஸோ அந்த ரைம்ஸே வந்து நீங்கள் அமுக்கினீங்கன்னா கொஞ்சம் தூரம் வரைக்கும் பாட வச்சுட்டு அடுத்த பாட்டு நமக்குன்னா அந்த கண்டினியூஸாக அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஒரு பாட்டை. அந்த அளவுக்கு பேபி வந்து அறிவு இருக்காது, பட் அது வளரும், க்ரோத் ஆக கண்டுபிடிச்சி இந்த மியூசிக்கை கம்ப்ளீட் பண்ணும் போல். அதுக்காக அவ்வளோ ஃபீச்சர்ஸோடு கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பேபிஸ்லாம் அவ்வளோ தூரம் போகுமான்னு தெரில. நான் 6th month அப்புறம் அப்டேட் பண்ணுறேன் அதெல்லாம் போகுதான்னு. ஸோ இது ஒரு மோடு. இது வந்து நார்மல் முடிஞ்சு திரும்பி உங்களுக்கு வந்து அடுத்த மோடு ரைம்ஸ் மாதிரி அதுவே இருக்கும். ஸோ 3 மோடு இருக்குது இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம வந்து இதில் ஃபிட் பண்ணிடணும் கால் எத்துறதுக்கு மாதிரி. ஸோ அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் அந்த கீபோர்டுக்கு. இது வந்து பேட்டரி வந்து நம்ம போடுறதுக்கு வந்து இந்த இடத்துல ஆணி போட்டிருந்தாங்க, ஒரு சின்ன இந்த ஸ்க்ரூ ஆணி, குட்டியாக இருக்கும் அந்த ஆணி. நம்ம சாதாரண ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எடுக்க முடியாது. நீங்கள் கடையில் போய் இந்த ஆணியை காட்டினீங்கன்னா அவங்களே ஸ்க்ரூ டிரைவர் தருவாங்க, குட்டியாக இருக்கும், ஸ்டார் ஷேப்பு ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி, குட்டி ஸ்டார் ஷேப்பு. அதை வச்சு தான் ஓப்பன் பண்ணணும், அது பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் guys, இதோட லாஸ்ட் ஐட்டங்கள். ஸோ இதை தான் வந்து நம்ம அந்த கீபோர்டை வந்து ஹோல்ட் பண்ணிக்க போகுது. ஸோ இதை மாட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம், பட் மாட்டுறது ஈஸி தான். நான் கழட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் திரும்பி டிஸ்அசம்பிள் பண்ணுறப்ப கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஒன்ஸ் ஒரு லைட்டாக ஆட்டி பிடுங்குற மாதிரி இருக்கும். பிடுங்கிட்டிங்கன்னா ஒன்ஸ் பிடிங்கி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். இல்லை ஆர்ச் ஒரு சைடு மாட்டியிருப்போம், இதை ஒரு சைடு மாட்டணும். ஸோ இதுக்குள்ளே ஸ்க்ரூ போட்டு இதையும் டைட் பண்ணும். ஸோ இந்த பகுதி வெளியேறும், இப்படி வச்சு அமுக்கினீங்கன்னா உள்ளே போய்க்கும், செட் ஆயிரும். லூஸாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணணும். அவ்வளோதான். கழட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நல்லா லாக் ஆகிருக்கும். இப்படி கொஞ்சம் இந்த இதை காட்டுறேன், கொஞ்சம் ஆட்டி கழட்டுற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஒரு சைடு தூக்கிச்சு கழட்டியாச்சு, இன்னொரு சைடு வந்து கொஞ்சம் எஃபர்ட் போகும். அவ்வளோதான் மாட்டியாச்சு, கழட்டியாச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க 2 சைட்லேருந்து உள்ளே விடுறதுக்கு. இதுதான் வந்து நம்ம கீபோர்டில் இருக்கிற ஓட்டையை வந்து லாக் பண்ண போகுது. ஸோ இதை வந்து இதுக்கு நடுவில் அப்படி செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சைடு நீங்கள் வந்து ஸ்க்ரூவை வந்து இது பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு சைடு வந்து ஸ்க்ரூவை அப்படி உள்ளே விட்டு லைட்டாக சுற்றி விடுங்க. ஸோ டைட் பண்ண அந்த கீபோர்டு வந்து ஒரு சைடு வந்து உள்ளே வரும். இதில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க.
ஸோ இதில் வந்து இன்னொரு ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணால் அதுவே வந்து டைட் ஆகும். 2 சைடு வந்து நல்லா அனவும் அந்த கீபோர்டை பிடிக்கும். ஒரு இதுக்கு மேலே உங்களால் டைட் பண்ண முடியாது. இந்த சைடு டைட் ஆகிடுச்சு லெஃப்டில். இந்த சைடுமே கொஞ்சம் இப்படி பிடிச்சி டைட் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்பீடாக டைட் பண்ணலாம். ஒரு லெவலுக்கு மேலே சுத்தாது. அவ்வளோதான். ஸோ இந்த மூடி வேணுன்னா லைட்டாக அப்படி வச்சு மூடிக்கோங்க. நான் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்டார் ஸ்க்ரூவை போட்டு கழட்டிட்டு இருக்க முடியாது. சும்மா தான் மூடி வச்சுருக்கேன். ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் எடுத்து கழட்ட முடியாது. பேட்டரியை மட்டும் எண்ட் ஆஃப் த டே வேணும்னா பேட்டரியை கழட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சார்ஜ் போயிடும்னு நினச்சிங்கன்னா. ஸோ பேக் சைடில் நான் அப்படியே இப்படி விட்டுருவேன். திரும்பி அந்த ஸ்டார் ஷேப் ஸ்க்ரூவை போட மாட்டேன். உங்களுக்கு ரொம்ப நாள் வரும் நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் பேட்டரியை கழட்ட மாட்டீங்க, உங்களுக்கு வேறு பர்பஸ்க்கு பேட்டரி வேணாம்னா நீங்கள் அந்த ஸ்டார் ஷேப் ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிடுங்க. அவராது. ஸோ இந்த ஆர்ச்சுமே இந்த பொம்மை வந்து நம்ம தலை ஃபேஸிங்கில் இருக்கும். நான் இப்போ வந்து கீபோர்ட் ஃபேஸிங்கில் வச்சுருக்கேன். இப்படி வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வியூ இப்படி இருக்கணும். நீங்கள் பார்க்குற இடத்துல தான் பேபி வந்து பார்க்குற மாதிரி இருக்கணும். இது ஓவராலாக பேபி தலை இங்கே வரும், கால் இங்கே வரும். கால் வர்றப்போ உங்களுக்கு கால் வந்து அதை உதறப்போ கால் கண்டிப்பாக அந்த பட்டன்ஸ்லாம் அமுக்கும். ஸோ ஒவ்வொரு வாட்டி அதை அமுக்கிறப்போ ரைம்ஸ் பாடும். அதை பார்த்து அந்த ரைம்ஸ்க்கு அட்ராக்ட் ஆகிடும். ஸோ பேபி வந்துட்டு இங்கே அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ தலையில் இருக்கிற கண்ணு வந்து இந்த பொம்மையை தான் பார்க்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 3 months வரைக்கும் ஒயிட்டை நடுவில் வைங்க. ஆஃப் பண்ணிக்கிறேன் சவுண்டு கேட்கலன்னா. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒயிட் பொம்மையை நடுவில் வைங்க. நான் இப்போ சொன்ன மாதிரி ஒயிட்டு தான் அதுக்கு தெரியும், ஒயிட் அண்ட் பிளாக்னா. எனக்கு வந்து அப்படி பர்சனலாக வந்து என் பேபி வந்து இதை தான் பார்க்குது. நல்லா போக போக தான் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்குது. ஸோ உங்களோட பேபி எப்படி பண்ணுதுன்னு ரெஸ்பான்ஸ் பண்ணுதுன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து நல்லா சென்சரி, பேபியோட சென்சரியை வந்து கூட்டும், சென்ஸ் ஆர்கன்ஸை. ஸோ எத்துறதுலேருந்து அதோட கை கால் உதறது, அதான் மோட்டர்னுவாங்க. மூமெண்ட்ஸ் மோட்டர், மசில் மூமெண்ட்ஸ் மோட்டர்லாம் வந்து ஒர்க் பண்ண வைப்போம் பேபிஸ்க்கு. ஸோ அதுபோல் இது கையில் தொட்டு பார்க்குறப்ப டச் சென்சிட்டிவிட்டிலாம் கிடைக்கும். ஸோ நீங்கள் 0 to 6 months வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ரேட்டு வந்து எனக்கு ஆஃபரில் கிடச்சி ஒரு 2500 அப்படி இருக்கும். எனக்கு வந்து 1500 தான் நான் ஆஃபரில் போட்டு நான் வாங்கினேன் அமேசானில். இப்போ என்ன ரேட்டுன்னு தெரில, நான் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ டாய்ஸுக்கு இதுக்கெலாம் வந்து அவங்க அமேசானில் வந்து ஆஃபர் போடுவாங்க. அப்போ பார்த்து கூட வாங்கிக்கோங்க. பட் உங்களுக்கு இது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். உங்கள் பேபி வந்து வளர்ச்சிக்கு யூஸ் ஆகும். உங்களுக்குமே கொஞ்சம் நேரம் பேபி வந்து விளையாட விடலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், தூக்கியே வச்சிடலாமல். ஸோ அதுவுமே வந்து பேபி க்ரோத்துக்குமே யூஸ் ஆகிறப்ப அவங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. ஸோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து வாங்கிக்கோங்க. நான் பேபி வந்து என் பேபி அதை எப்படி யூஸ் பண்ணுதுன்ற கஷ்டப்பட்டு ஒரு கிளிப்பிங் எடுத்திருக்கேன். அதுவுமே அந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள். வேறு யாரும் இந்த மாதிரி நிறையா நியூ பார்ன்ஸ் பேபி இருக்காங்க, பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பை, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். Yeah.